கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெர்சி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் லூக்கா 8:50. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இதுதாங்க கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை. என்ன காரியத்து குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, விசுவாசம் இல்லாத அளவுக்கு உங்கள் சூழ்நிலை உங்களை சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவளா இரு, அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு தன்னுடைய ஒரே குமாரத்தை மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டார். அப்பொழுது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய அற்புதம் நடக்குது. அதில் சில தாமதம் ஏற்படுகிறது. அப்போ மீண்டும் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமார்த்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை செத்து போயிட்டுன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறார், செத்துப்போன அந்த காரியத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் உங்கள் அருகே இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிக்கும்படியாக தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். அதன் பிறகு யவீருடைய வீட்டிற்கு போய் அவருடைய மகளை கையை பிடித்து, பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. யோசித்து பாருங்கள், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க இல்லையா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் செத்து போயிட்டுங்கிற காரியத்தை இன்றைக்கி உயிர்ப்பிக்கிற தேவன் உங்கள் அருகே நிற்கிறார். கர்த்தர் பெரியவர், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனது சொந்தத்தில் ஒருவர் விடுதலை போராட்ட வீரராக இருந்தார். போராட்டத்தின் மத்தியில் காணாமல் போனது நிமித்தம் அவர் இறந்து விட்டதாக தகவல் வீட்டுக்கு வந்தது. அவருடைய மனைவி ஒரு சில வருஷங்கள் விதவையாகவே இருந்து காலம் தள்ளி கொண்டு இருந்தாங்க, மிகுந்த வேதனையோடு. ஒரு நாள் ஊர் எல்லையில் அவர் வந்து நிற்பதாக ஒரு தகவல் வந்து சேர்ந்தது அவங்க மனைவிக்கு. அவங்க பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆமாங்க, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் செத்துப்போன காரியம் உயிர்க்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை விசுவாசிங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.